திராவிட மாடல் என்றால் சில டென்ஷன் ஆகுவதாகவும் அவர்களுக்கு எரியட்டும் என்று தான் திரும்ப திரும்ப சொல்வதாக நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இவங்க பவள விழா கொண்டாடுறாங்க, நூற்றாண்டு விழா கொண்டாடுறாங்க, ஆனா இங்க எதுவும் மாறலையே அப்படின்னு கேட்கிறாங்க. அவங்களுடைய கேள்வியில் இருக்கிறது அக்கறை இல்லை, ஆணவம். ஆயிரம் ஆண்டுகளா நாங்க உருவாக்கின கட்டமைப்பை உங்களால உடைக்க முடியல பாருங்க என்று சவால். அது இங்க கூடியிருக்கக்கூடிய நம்முடைய தோழர்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கும் நான் சொல்லிக் கொள்வது, இந்த 100 ஆண்டுகள்ல நாம மாற்றத்திற்கான விதைகளை மட்டும்தான் விதைச்சிருக்கிறோம். இங்க எதுவுமே மாறக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க எப்படியெல்லாம் என்னவெல்லாம் செய்தி திட்டம் போடுறாங்கன்னு நாட்டில் நடக்கிற செய்திகளை உற்று பாருங்க. தமிழ்நாடு ஏன் தனித்து உயர்ந்து நிற்குதுன்னு புரியும். தந்தை பெரியாருடைய இந்த இயக்கம் முடிஞ்சிடும் நினைச்சாங்க. பேரறிஞர் அண்ணா எழுந்தார், அடுத்த தலைவர் கலைஞர் வந்தார். கலைஞருக்கு பிறகு இந்த இயக்கம் அவ்வளவுதான் என்றார்கள். மக்களின் ஆதரவோடு நான் வந்தேன். என்னை பற்றி என்னென்னவோ பொய்களை எல்லாம் பரப்பி பார்த்தாங்க, இப்பவும் பரப்புறாங்க. நான் எப்பவும் போல என்னுடைய செயல்களால மட்டுமே பதிலடி கொடுத்து கொண்டிருக்கிறேன். இந்த இயக்கத்துடைய கொள்கைகள், தமிழர்களுடைய ரத்தத்தில் கலந்திருக்கக்கூடிய கொள்கைகள், கடைசி தமிழர்களை மூச்சு இருக்கும் வரை, அவர் உயிரில் சுயமரியாதை உணர்வு இருக்கும் வரை, எப்பேற்பட்ட எதிரிகள் வந்தாலும் இந்த இனம் சளைக்காமல் போராடும். சிலர் திமுகவை பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பொருள், ஒடுக்கப்பட்ட விட்டு குழந்தைகள் படிக்கிறது பிடிக்காது. இந்த இனத்திலிருந்து படிச்சு முன்னேறி IAS IPS வர்றது பிடிக்காது. இடஒதுக்கீடு பிடிக்காது, சமூக நீதி பிடிக்காது, சமத்துவம் பிடிக்காது, சரிசமமா உட்கார்றது பிடிக்காது, எல்லோரும் கோயிலுக்குள் நுழைகிறது பிடிக்காது, அனைத்து சாதிகளும் அர்ச்சகர் ஆகிறது பிடிக்காது, ஒற்றுமையா இருக்கிறது பிடிக்காது, தமிழ் பிடிக்காது, தமிழர்கள் பிடிக்காது, நாம தலை நிமிர்ந்து நடக்கிறது பிடிக்காது. இந்த நூற்றாண்டுகளை கொஞ்சம் நஞ்சமா நம்ம மக்களுக்கு கிடைச்ச வேகமா கிடைத்திருப்பதை வேகமா பறிக்கணும்னு நினைக்கிறாங்க. சுயமரியாதை இயக்கம் தேடித்தந்த உயர்வை பறிக்கிற சூழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அறிவியலை பின்னுக்கு தள்ளி பிற்போக்குத்தனங்களையும் ஆதிக்கத்தையும் மீண்டும் நிலைநிறுத்துவதற்கான சூழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டை மட்டுமல்ல, இந்திய நாட்டையே ஒரு நூற்றாண்டுக்கு பின்னோக்கி எடுத்து செல்ல நுணுக்கமாகவும் தீவிரமாகவும் முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தடுத்து நிறுத்துகிற அரண் தான் திராவிட மாடல். அதனால்தான் அண்ணாவும் கலைஞரும் சொல்லாதத இந்த ஸ்டாலின் ஏன் செய்கிறான்னு டென்ஷன் ஆகிறாங்க. அவங்களுக்கு எரியட்டுன்னு தான் நான் திரும்ப திரும்ப திராவிட மாடல்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அடுத்து திராவிட மாடல் 2.0 சொல்ல போறோம். வரப்போறது அரசியல் தேர்தல் கிடையாது. தமிழினம் தன்னை காத்துக் கொள்ளக்கூடிய சமுதாய தேர்தல். கொள்கையற்ற அதிமுகவினரால் 10 ஆண்டுகள் பாழாய் போட தமிழ்நாட்டை மக்களின் ஆதரவோடு மீட்டெடுத்து இந்த 4 ஆண்டுகள்ல வளப்படுத்தி இருக்கிறோம். வரலாறு காணாத வகையில் வளர்ச்சி பாதைகளை நடைபோட்டுக் கொண்டிருக்கிறோம். இதை திராவிடத்துக்கு எதிரான பாஜகவும், திராவிடம்னா என்னென்ன தெரியாத திரு பழனிசாமி அவர்களின் அதிமுகவும் மீண்டும் கபலீகரம் பண்ணான்னு பார்க்குறாங்க. தமிழ்நாட்டை நாசப்படுத்த துடிக்கக்கூடிய கூட்டத்தை வேரோடும் வேரடி மண்ணோடு வீழ்த்தணும். அதுக்காகத்தான் கொள்கை தெளிவும் போராட்ட குணமும் செயல் திட்டமும் ஒற்றுமை உணர்வும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்குத்தான் இருக்கு. எனவே 7வது முறை திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் அமர்த்திட இந்த கூட்டணியின் வெற்றிக்கு நீங்க எல்லாம் துணை நிற்கணும்னு கேட்டுக்கிறேன். தமிழ்நாடு எப்பொழுது மகிழ்ச்சியா
வாழும் நிலைமையை உறுதி செய்ய பகுத்தறிவு சிந்தனையும் சுயமரியாதை உணர்வையும் தொடர்ந்து மக்களிடையே விதைத்திட இந்த கருஞ்சட்டை பட்டாளம் உறுதிமொழி எடுக்கும் மாநாடுதான் இந்த சுயமரியாதை இயக்கத்துடைய 100 திராவிடர் கழக மாநில மாநாடு. தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்றும் உறுதியெடுப்போம், வென்று காட்டுவோம். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.